சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்திற்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். இன்றைக்கு ஒரு தொழில் முனைவோரின் கெட்ட கனவை பற்றி பேச போகிறோம். நீங்க பாட்டுக்கு உங்க வியாபாரத்தை கவனிச்சிட்டு இருக்கீங்க, சப்ளையர்ஸ் கஸ்டமர்ஸ்னு பிஸியா இருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் உங்க பேங்க் அக்கவுண்ட் முடக்கப்படுது. காரணம் கேட்டா உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய ஜிஎஸ்டி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கவோ சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலில் இருந்து மீள்வது எப்படி? இது நிறைய பேருக்கு நடக்குது. இதோ ஒரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு ஒரு வழியை காட்டியிருக்கு. இன்னைக்கு நாம இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசி பார்க்கலாம். ஆமா, இது வெறும் ஒரு வழக்கு மட்டும் இல்ல. தொழில்நுட்பம் சார்ந்த வரி விதிப்பு முறையில தொழில் முனைவோர்கள் சந்திக்கிற ஒரு பெரிய நடைமுறை சிக்கலுக்கு நீதிமன்றம் எப்படி ஒரு சமரசமான வழியை காட்டுதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இதுல நம்பிக்கை இருக்கு, அதே சமயம் ஒரு எச்சரிக்கையும் இருக்குன்னு சொல்றீங்க. நிச்சயமா. சரி, முதல்ல அந்த பிரச்சனைக்கே வருவோம். ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஒரு நோட்டீஸ் வருது, அதை கவனிக்க தவறுறாங்க. இது எப்படி அவ்வளோ சுலபமா நடக்குது? தினசரி ஜிஎஸ்டி போர்ட்டலை திறந்து பார்ப்பது என்பது நடைமுறையில் எவ்வளோ கஷ்டம்? இதுதான் நிதர்சனம். ஒரு கடைக்காரர் கடையை கவனிப்பாரா, சப்ளையர்களோட பேசுவாரா, இல்ல லேப்டாப்பை திறந்து போர்ட்டலை செக் செய்வாரா? இது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஆமா, அதுவும் தினசரி வேலையில இது ஒரு பெரிய சுமைதான். பல தொழில் முனைவோர்களுக்கு அவங்க ஆடிட்டர் அல்லது கன்சல்டன்ட் தான் இதை செய்வாங்க. அவங்களும் நூத்துக்கணக்கான வாடிக்கையாளர்களை கையாளும் போது ஒரு தகவல் விடுபட வாய்ப்பு இருக்கு. அப்போ இது மனித தவறு நடக்க வாய்ப்புள்ள ஒரு இடம்தான். கரெக்ட். அப்படி தவறு நடந்தா அதோட விளைவுகள் பயங்கரமா இருக்குமே. ஒரு தலைப்பட்சமான உத்தரவு, அதாவது எக்ஸ் பார்ட்டி ஆர்டர்னு சொல்றாங்களே, அது வந்தா என்னாகும்? அதுதான் அந்த கெட்ட கனவோட ஆரம்பம். அந்த உத்தரவை வச்சு அதிகாரிகளால உங்க பேங்க் அக்கவுண்ட்டை முடக்க முடியும். ஓ, இன்னும் மோசமா, உங்களுடைய உள்ளீட்டு வரி கடன், அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட், ஐடிசின்னு சொல்றோமே, அந்த கணக்கை முடக்க முடியும். இது நடந்தா என்னாகும்? இது நடந்தா உங்களுடைய ஒட்டுமொத்த வியாபாரத்தின் பணப்புழக்கமும் ஸ்தம்பிச்சு போயிடும். வியாபாரத்தை தொடர்ந்து நடத்தவே முடியாத ஒரு சூழல் உருவாகிடும். இந்த குறிப்பிட்ட வழக்குலயும் இதுதான் நடந்ததா? அவங்க நீதிமன்றத்துக்கிட்ட என்ன சொன்னாங்க? அவங்களுடைய வாதம் ரொம்ப எளிமையானது. எங்களுக்கு இந்த நோட்டீஸ் வந்ததே தெரியாது, எல்லாமே போர்ட்டல்ல தான் நடந்திருக்கு. ஆமா, இங்கதான் நீதிமன்றத்தோட அணுகுமுறை ரொம்பவே பாராட்டுக்குரியதா இருக்கு. நோட்டீஸ் அனுப்புனது சட்டப்படி சரியா தவறாங்கிற தொழில்நுட்ப விவாதத்துக்குள்ள ஆழமா போகாம நீதிமன்றம் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புச்சு. என்ன கேள்வி அது? அது இயற்கை நீதி பற்றியது. அதாவது ஒருத்தர் தரப்பு வாதத்தை கேட்காமலேயே அவரை தண்டிப்பது சரியா? ஆஹா, இதுதான் விஷயத்தோட மையம். அப்போ டெக்னாலஜி படியெல்லாம் சரியா இருந்தாலும் ஒருத்தருக்கு தன் தரப்ப சொல்ல வாய்ப்பளிக்க வேண்டியது அவசியம்னு நீதிமன்றம் நினைக்குது. மிகச்சரி. அப்போ என்ன தீர்வு தான் கொடுக்கப்பட்டது? வழக்க தள்ளுபடி செஞ்சாங்களா? வழக்குகள்ல நீதிமன்றங்கள் பின்பற்ற ஒரு வழிமுறைதான். ஓ, அப்படியா? அரசாங்க வழக்கறிஞரும் இத நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். அந்த தீர்வு என்னன்னா, சர்ச்சைக்குரிய வரித்தொகையில ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை, இந்த வழக்குல 25% மனுதாரர் கட்டணும். அப்படி கட்டுனா அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்பதுதான். ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. 25% பணத்தை கட்டச் சொல்றதே ஒரு விதத்துல அவங்கள தப்பு செஞ்சவங்க மாதிரி ஆக்கிடாதா? ஒருவேளை அவங்க தரப்புல எந்த தவறுமே இல்லைன்னா இந்த 25% பணத்தை முடக்குவது அவங்களுக்கு ஒரு தண்டனை மாதிரி தானே? ரொம்ப நியாயமான கேள்வி. ஆனா நீதிமன்றம் இத ஒரு தண்டனையா பார்க்கல. இது ஒரு நன்னம்பிக்கை வைப்புத் தொகை மாதிரி, ஒரு டிபாசிட் ஆஃப் குட் ஃபேத்னு சொல்லலாம். அப்படின்னா நான் இந்த வழக்குல பங்கேற்க தயாரா இருக்கேன், என் தரப்பு வாதத்தை முன்வைக்க நான் சீரியஸா இருக்கேன்னு மனுதாரர் சொல்றதுக்கான ஒரு அடையாளம் இது. ஓகே ஓகே. அதே சமயம் அரசு தரப்புக்கும் ஒரு விதமான பாதுகாப்பு கிடைக்குது. அதனால இது வரி செலுத்துவோரின் நியாயமான வாய்ப்புக்கும் வரித்துறையின் வருவாய் பாதுகாப்புக்கும் இடையில் ஒரு சமநிலையை உருவாக்குது. இது அபராதம் இல்ல, வழக்க மீண்டும் தொடங்குவதற்கான ஒரு திறவுகோல் மட்டுமே. சரி, இந்த விளக்கம் குழப்பத்தை தெளிவுபடுத்துது. அப்போ அவங்க 25% கட்ட சம்மதிச்ச பிறகு என்ன நடந்தது? நீதிமன்றம் என்ன மாதிரியான உத்தரவுகளை பிறப்பித்தது? இந்த வழிமுறைகளை படிப்படியா தெரிஞ்சுக்கிட்டா நம்ம நேயர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நிச்சயமா. மனுதாரர் தரப்பு இந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டதும் நீதிமன்றம் ரொம்ப தெளிவான 4 முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்தது. முதலாவது மற்றும் மிக முக்கியமானது என்னன்னா, சொல்லுங்க. மனுதாரர் அந்த 25% தொகையை அவங்களோட எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர், அதாவது மின்னணு ரொக்க பதிவேடு மூலமா செலுத்தின உடனேயே முடக்கப்பட்ட அவங்களோட இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கணக்க ரிலீஸ் செய்யணும். ஐடிசி
இதை கொஞ்சம் விரிவா பேசலாமா? ஐடிசி முடக்கப்பட்டா ஒரு நிறுவனத்தோட பணப்புழக்கம் பாதிக்கப்படும்னு சொன்னீங்க. அது நடைமுறையில எப்படி ஒரு பெரிய அடியா இருக்கும்? ஐடிசிங்கிறது ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கி அதுக்கு 18 ரூபாய் ஜிஎஸ்டி கட்டுறீங்கன்னு வச்சுக்குவோம். சரி. அது வச்சு வேற ஒரு பொருளை தயாரிச்சு 200 ரூபாய்க்கு விற்று 36 ரூபாய் ஜிஎஸ்டி வசூலிக்கிறீங்க. இதுல நீங்க அரசுக்கு கட்ட வேண்டியது முழு 36 ரூபாயும் இல்ல. ஏற்கனவே கட்டின 18 ரூபாயை கழிச்சுக்கலாம். கரெக்ட். மீதி 18 ரூபாயை மட்டும் கட்டினா போதும். அந்த முதல் 18 ரூபாய் தான் உங்க ஐடிசி. இப்ப இந்த ஐடிசி கணக்க முடக்கிட்டா நீங்க 36 ரூபாயும் உங்க கையில இருந்து கட்டணும். அடேங்கப்பா. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க வாங்குன பொருளுக்கும் ஏற்கனவே 18 ரூபாய் கட்டியிருப்பீங்க. இப்படி 2 பக்கமும் பணம் கட்டி வியாபாரத்தை நகர்த்த முடியாம வொர்க்கிங் கேபிட்டல் மொத்தமா முடங்கிடும். அதனாலதான் நீதிமன்றம் ஐடிசி முடக்கத்தை உடனே நீக்க சொல்றது ஒரு உயிர்நாடியான உத்தரவு. அருமையான விளக்கம். இப்போ நல்லா புரியுது. ஐடிசியை விடுவிப்பது ஒரு நிறுவனத்துக்கு ஆக்சிஜன் கொடுக்கற மாதிரி. சரி, முதல் உத்தரவு இது. அடுத்த ரெண்டாவது என்ன? ரெண்டாவது, அவர்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட அந்த ஒரு தலைப்பட்சமான ஆரம்ப உத்தரவு முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது. அதாவது ஒரு ரீசெட் பட்டன் அழுத்துற மாதிரி. அதேதான். அவங்க எந்த தப்பும் செய்யாத, எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படாத ஆரம்ப நிலைக்கு திரும்புறாங்க. இதுதான் அவங்களுக்கு நியாயமான வாய்ப்பு கொடுக்கறதோட முதல் படி. சரி, பழைய உத்தரவு ரத்து செய்யப்பட்டது. இப்போ அவங்க மீண்டும் ஆரம்ப கட்டத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்க தரப்பு நியாயத்தை சொல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமே. அதுக்கு நீதிமன்றம் என்ன வழி செஞ்சது? அதுதான் மூன்றாவது உத்தரவு. மனுதாரர் அந்த 25% தொகையை செலுத்திய பிறகு 30 நாட்களுக்குள் அவங்களுக்கு முதலில் அனுப்பப்பட்ட காரணம் காண் அறிவிப்புக்கு, அதாவது ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு விரிவான பதில் அளிக்கணும். இப்போ அவங்களுக்கு அவங்க தரப்பு வாதங்களை ஆதாரங்களோட எடுத்து வைக்க ஒரு முறையான வாய்ப்பு கிடைக்குது. ஓகே, பதில் கொடுத்தாச்சு. அதோட முடிஞ்சதா? இல்ல அதிகாரி அதை படித்து பார்க்காம மறுபடியும் ஒரு உத்தரவு போட வாய்ப்பு இருக்கா? அந்த சந்தேகத்துக்கும் நீதிமன்றம் இடம் கொடுக்கல. அதுதான் 4வது மற்றும் இறுதி உத்தரவு. அது என்ன? சம்பந்தப்பட்ட வரி அதிகாரி மனுதாரர் பதில் கொடுத்த பிறகு அவங்களுக்கு நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க ஒரு வாய்ப்பு வழங்கணும். அதன் பிறகு மனுதாரரோட வாதங்களையும் அவங்க கொடுத்த ஆவணங்களையும் முழுமையா பரிசீலனை செஞ்சு 2 மாசத்துக்குள்ள ஒரு இறுதி உத்தரவை பிறப்பிக்கணும். ஆஹா. இதன் மூலம் முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் முடிவெடுக்கப்படுதுங்கிறது உறுதி செய்யப்படுது. கேட்கும்போதே இது ஒரு முழுமையான நியாயமான வழிமுறையா தெரியுது. இது தொழில் முனைவோர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கா? இது ஒரு நிபந்தனையற்ற வாய்ப்பா? நிச்சயமா இல்ல. இதுல ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு. நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. என்னது? மனுதாரர் இந்த உத்தரவுகளுக்கு இணங்க தவறினால், அதாவது 25% தொகையை குறிப்பிட்ட காலத்திற்குள் செலுத்தாமல் விட்டாலோ அல்லது காரணங்கான அறிவிப்புக்கு பதிலளிக்காமல் விட்டாலோ வழங்கப்பட்ட இந்த நிவாரணம் தானாகவே ரத்து செய்யப்பட்டு அந்த பழைய ஒருதலைப்பட்சமான உத்தரவு மீண்டும் அமலுக்கு வந்துவிடும். அப்போ இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஆனா அது ஒரு பொறுப்போட வருது. ஆமா, வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கணும். அப்போ இந்த வழக்கிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கிய பாடங்களை தொகுத்து சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? ஒரு தொழில் முனைவோர் கண்ணோட்டத்துல பார்த்தா முதல் பாடம், ஜிஎஸ்டி போர்ட்டலை நம்ம புறக்கணிக்க முடியாது. குறைந்தபட்சம் வாரத்துக்கு ஒரு முறையாவது அதை சரிபார்க்கிறது ஒரு வழக்கமா வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். இரண்டாவது, ஒருவேளை அப்படி ஒரு நோட்டீஸை தவற விட்டு ஒரு தலைப்பட்சமான உத்தரவு வந்துட்டா உலகமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க தேவையில்லை. நீதிமன்றத்தை அணுகி இது போன்ற முந்தைய தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி நிவாரணம் பெற ஒரு வழி இருக்குங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. நீங்க சொல்றது சரிதான். அதோட நான் ஒன்னு சேர்த்துக்க விரும்புறேன். நீதிமன்றம் கொடுக்கிற இந்த வாய்ப்பு ஒரு நுழைவு சீட்டு மட்டும்தான். அந்த 25% கட்டுறதோட நம்ம வேலை முடியல. கரெக்ட். அதுக்கப்புறம் நம்ம தரப்பு நியாயத்தை ஆவணங்களோட தெளிவான வாதங்களோட எடுத்துரைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இரண்டாவது வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. மிகச் சரியாக சொன்னீங்க. அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்த தவறினா முதல் நிலையை விட மோசமான நிலைக்கு போக நேரிடும். ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. இப்போ நம்ம நேயர்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த வழக்கு தொழில்நுட்பம் சார்ந்த வரி விதிப்பு முறையில வரி செலுத்துவோர் மற்றும் அதிகாரிகள் 2 பேருக்குமே இருக்கிற பொறுப்புகளை பத்தி சில கேள்விகளை எழுப்புது இல்லையா? ஆமா. ஒரு முக்கியமான அறிவிப்பை வெறும் போர்ட்டல்ல பதிவேற்றுவது மட்டும் போதுமானதா? அல்லது மின்னஞ்சல், எஸ்எம்எஸ் மாதிரி வேற வழிகளிலும் தகவல் தெரிவிக்க வேண்டியது அரசின் கடமை இல்லையா? இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஒரு நோட்டீஸ் கவனிக்கப்படலைனா அதுக்கு முழு பொறுப்பும் வரி செலுத்துவோருடையது மட்டும்தானா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இது சீஜா டாக்ஸலா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர்.
ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களோட இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 99648 86879.